السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أمرني ربي ب9: الإخلاص في السر والعلانية، والعدل في الرضا والغضب، والقصد في الغنى والفقر، وأن أعفو عمن ظلمني وأصل من قطعني وأعطي من حرمني، وأن يكون نطقي ذكرا وصمتي فكرا ونظري عبرا. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மீது பேரருள் புரிந்து 5 நோன்புகளை நிறைவாக நோற்றுவதற்கு பாக்கியம் தந்துள்ளான். 6 இரவுகள் 120 ரக்காத் தராவீகையும் அல்லாஹுடைய ஃபضலால் தொழுது முடித்திருக்கிறோம். இந்த 120 ரக்காத்தில் குர்ஆனுடைய 7.5 ஜுஸுவையும் நாம் 2 காதுகளாலும் கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, சுமார் 2 மணி நேரம் தொடர்ந்து அல்லாஹுடைய பள்ளிவாசலில் இருப்பதற்குண்டான பெரும் பாக்கியம் இந்த ரமலானில் தான் நமக்கு கிடைக்கிறது. மற்ற 11 மாதங்களில் ஜும்மாவுடைய நாளில் கூட கூட்டி கழித்து பார்த்தால் 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் இருக்கலாம், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் இருப்பவர்கள். ஆனால் 10 நிமிடங்களில் வந்து சொல்லக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய பள்ளிவாசலில் வந்து வெறுமனே தங்குவதே பெரிய இபாதத். தொழுவது, விக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, இதெல்லாம் 2வது ஒரு விஷயம். எந்த இபாதத்தும் செய்யவில்லை, தெருவில் இருப்பதை விட, அங்கே இங்கே இருந்து வேடிக்கை பார்ப்பதை விட, சரி நாம் பள்ளிவாசலில் போய் அல்லாஹுடைய இல்லத்தில் உட்கார்ந்து விடுவோம் என்று வெறுமனே உட்கார்ந்திருந்தாலே பெரிய சவால். எந்த அளவிற்கு என்றால், தொழுது முடித்த பின்பு உடனே பள்ளிவாசலை விட்டு வெளியாகாமல் எந்த அளவிற்கு பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறோமோ, வானவர்கள் அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய் என்று துஆ செய்கிறார்கள். எனவே இந்த ரமலான் மாதத்திலே நாம் பிந்தின 10 ஏத்திகாஃபுக்காக தனியாக இருந்தாலும் கூட, அது சுன்னத்து முஅக்கதா ஏத்திகாஃப். இப்போது சர்வசாதாரணமாக மற்ற காலங்களை விட கூடுதலாக அதிகமான நேரங்கள் பள்ளிவாசலில் வந்து அமர்ந்து விட வேண்டும். மற்ற நேரங்களிலெல்லாம் 5 நேர தொழுகைக்கு எப்படி வருவோம் என்றால், கடிகாரங்களை வாக்குகளை பார்த்து எப்போது காமத் சொல்வார்கள், நாம் போகுவதற்கும் ஜமாத் நடப்பதற்கும் சரியாக இருக்குமா, ஏதோ வேலைகள் இருந்து அப்படி கணக்கு போட்டால் கூட பரவாயில்லை, வேலை இல்லாதவர்களும் அதே நிலைத்தான். ஆனால் இந்த ரமலானிலே பாங்கு சொல்வதற்கு முந்தையே பள்ளிவாசலில் வந்து
இல்லை என்றால் பாங்கு சொல்லும் போதாவது பள்ளிவாசலில் இருந்து அந்த பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அதை போன்ற தொழுது முடித்தவுடன் சென்று விடாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நமக்கு தெரிந்த தஸ்பீஹ்களை திக்ர்களை ஓதிவிட்டு நாம் செல்லும்போது பெரிய ஏத்திகாஃப். நாம் பள்ளிவாசலில் நுழையும் போதே அல்லாஹ்வுக்காக நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன் என்ற நியத்தை வைத்து விட்டால் ஏத்திகாஃபுடைய சவாபுகள் நமக்கு கிடைத்துவிடும். எனவே நாம் நேரங்களை வீணாக்கி விடாமல் பரக்கத்தான இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நேரங்கள் இபாதத்துகளிலே கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அதிகமான நேரங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து மௌனமாக அல்லது திக்ர்கள் செய்து குர்ஆன் ஓதி சவாபுகளை பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, நான் தங்களிடத்திலே இப்போது வாசித்து காண்பித்த இந்த ஹதீஸிலே 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று தக்வா, இன்னொன்று ஹுஸ்னுல் குலுக், நற்பண்பு. ஹுஸ்னுல் குலுக் என்றால் நற்குணம், நற்பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், சொர்க்கலோகத்திலே அதிகமான மனிதர்களை நுழைய வைக்கின்ற அமல்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மா அக்ஸரு யுத்கிலுல் ஜன்னா என்று நபி சொன்னார்கள். அத்தக்வா வ ஹுஸ்னுல் குலுக், தக்வாவும் நற்பண்பும் தான். இந்த இரண்டும் தான். இந்த இரண்டு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கலோகத்திற்கு நிச்சயமாக சென்று விடுவார்கள். தக்வா என்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. ஹுஸ்னுல் குலுக் என்பது நம்மை போன்ற மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. இஸ்லாம் எப்போதுமே இரண்டையும் மிக முக்கியமானதாக கருத்தில் கொண்டிருக்கும். வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற இபாதத்துகளை செய்துவிட்டால் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடலாம் என்று ஒருபோதும் நினைத்துவிட முடியாது. இத்துடன் நம்மை போன்ற மனிதர்களுக்கு அவர்களிடத்தில் நல்ல முறையில் பண்புடன் அகலாக்குடன் நடந்து கொள்ளும் போது தான் முழு முஸ்லிமாக ஆக முடியும். சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமரணி ரப்பி பி திஸ்இன், என்னுடைய ரப்பு 9 விஷயங்களை எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். என்னுடைய ரப்பு 9 விஷயங்களை எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அல் இஹ்லாஸ் ஃபி சிர்ரி வல் அலானியா, ரகசியமாக இபாதத்துகள் செய்யும் போதும் பகிரங்கமாக இபாதத்துகள் செய்யும் போதும் இஹ்லாஸாக செயல்படணும். இஹ்லாஸ் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்காக செயல்படுவது, அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்வது, அல்லாஹ்வுக்காக தொழுவது, அல்லாஹ்வுக்காக தான தர்மங்கள் செய்வது, அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்பது, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது, அல்லாஹ்வுக்காக ஜகாத் கொடுப்பது. எத்தனை இபாதத்துகள், அது சுப்ஹானல்லாஹ் ஓதுவதாக இருந்தாலும் சரி அல்லது குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுக்காக. அதை போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக என்ற அந்த நிலை இருக்கிறது. அதற்கு பேர் இஹ்லாஸ். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார்கள் நபி, பகிரங்கமாக செய்யும் போதும் இஹ்லாஸ் வேண்டும், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யும் போதும் இஹ்லாஸ் வேண்டும். அன்பானவர்களே, எதுவெல்லாம் பகிரங்கமாக செய்யப்படுகிறதோ அதெல்லாம் அது முகஸ்துதிக்காக செய்யப்படுபவை, புகழுக்காக செய்யப்படுபவை, பாராட்டுக்காக செய்யப்படுபவை என்ற அர்த்தத்தில் இருக்கவே இருக்காது. மாறாக அந்த பகிரங்கமாக செய்யப்படக்கூடிய விஷயங்களும் கூட நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நான் இதை செய்கிறேன் என்று செய்யும் போது அங்கே இஹ்லாஸ் வந்துவிடும். உதாரணமாக நாம் 5 நேரம் தொழுகிறோம். 5 நேரம் தொழக்கூடிய தொழுகையாளியாக இருக்கிறோமே, யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? எந்த முஸ்லிம் தொழுகையாளியாக இருந்தாலும் ஊரில் உண்டானவர்கள், தெருவில் உண்டானவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரியும் இவர் தொழுகையாளி என்று. இது பகிரங்கமாக. இப்போது அது தெரிந்தாலும் கூட இந்த தொழுகை இருக்கிறது, ஏன் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான்,
நீ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உன்னுடைய வீட்டிலே என்னை 5 நேரமும் தொழக்கூடாது, மாறாக உன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து 1000 பேருடன் 100 பேருடன் ஜமாத்தாக கூட்டாக தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். இந்த பகிரங்கமான இந்த அமலிலேயும் அல்லாஹுடைய கட்டளைக்காக நான் இவ்வாறு தொழுகிறேன் என்று வரும்போது இஹ்லாஸ் வந்துவிடுகிறது. அதை போன்று இந்த பகிரங்கமாக செய்யக்கூடிய விஷயங்களில் வேண்டுமானால் முகஸ்துதி என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் நபி சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ற கட்டளைத்தான் ரகசியமாக செய்யக்கூடிய விஷயத்திலும் கூட அல்லாஹ்வுக்காக நீ செயல்பட வேண்டும். ரகசியமாக என்றால் யாருக்கும் தெரியாமல், 2வது நபருக்கு தெரியாமல் செய்யக்கூடியது. இதில் எங்கே முகஸ்துதி வரப்போகிறது, இதில் எங்கே பிறர் பார்க்கிறார்கள் என்ற நிலை வரப்போகிறது என்றால், ஆனால் இந்த விஷயத்திலும் சில நேரங்களில் ரகசியமாக செய்வதில் கூட அல்லாஹ் அல்லாததற்கு அமல் வந்துவிடும். அன்பானவர்களே, சில நபர்கள் தர்மங்கள் செய்வார்கள். தர்மங்கள் செய்துவிட்டு யாரிடமும் நீங்கள் சொல்லக்கூடாது என்றும் வேற சொல்வார்கள். ஆனால் வெளித்தோற்றத்தில் நல்ல மனிதர்கள் இஹ்லாஸாக சொல்லக்கூடிய வார்த்தையும் இருக்கிறது. ஆனால் சிலர்கள் இப்படி சொல்கிறார்களே, ரொம்ப இஹ்லாஸோடு நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் நினைத்துவிடக்கூடாது. பல பேருடைய எண்ணம் என்னவென்றால், இவர் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தார் என்று நீங்கள் சொன்னால் அவர் காதில் இருந்து அவரும் வந்து நம்மிடம் கேட்பார், எனவே யாருக்கு சொல்லிடாதீங்க. இந்த மதரசாவுடைய விளம்பரங்களுக்காக சொல்லும் போது சிலர்கள் ஒரு பக்கத்துடைய விளம்பரம் 5000 ரூபாய் என்று சொல்லும் போது 5000 ரூபாயை நான் தருகிறேன், ஆனால் என்னுடைய விளம்பரம் வேண்டாம் என்றார்கள். மற்றவர்களெல்லாம் விளம்பரத்தையும் கொடுத்து 5000 ரூபாயையும் கொடுத்தார்கள். ஆனால் சிலர்கள் 5000 ரூபாய் தருகிறேன். கேட்டவுடன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்திலும் எவ்வளவு இஹ்லாஸாக யாருக்கும் தெரியக்கூடாது, கொடுக்கின்ற இந்த காசுக்கு எந்த விதமான பயனும் உலகத்தில் பெறக்கூடாது என்று செய்திருக்கிறாரே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது, ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம்தான் மிகவும் இழிப்பாக இருந்தது. நீங்க 5000 ரூபாயை வாங்கிட்டு உங்க மலர்ல போடுவீங்க, நீங்க வந்து கேட்கறதுனால மரியாதைக்காக கொடுக்கணும். இந்த மலர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் புத்தகம் வெளியிடுறாங்களோ அவங்களாம் நேரம் இந்த கடைக்கு வந்துடுவாங்க. இப்போதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம் எனக்கு ரொம்ப நாள தெரியாம இருந்துச்சு. ரகசியத்திலும் இஹ்லாஸ் அப்படின்னு நபி அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானே, இது ரகசியமான வேலை. இது விளம்பரத்தை வாங்குற எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஆனா இங்கேயும் பாருங்க, அல்லாஹ்வுக்காக என்ற அந்த நிலை வரவில்லை, மாறாக அங்கேயும் ஒரு முகஸ்துதி வந்து விடுகிறது. ஆகவே இஹ்லாஸ் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா நம்முடைய மணிக்கணக்கான அமலாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தஹஜ்ஜத் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, நாளைக்கு மறு உலகத்திலே எந்த விதமான சவாபும் கிடைக்காது. ஆகவே நாம் மனித இயல்பின் பிரகாரம் சில நேரங்களிலே பெருமையான எண்ணங்கள் வரும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை மீறி வரும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு, இல்லை இல்லை நான் இதற்காக செய்யவில்லை, நான் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆகவே நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட முதல் கட்டளை அல் இஹ்லாஸு ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா. 2வது கட்டளை வல் அதில் ஃபிர் ரிலா வல் கலப். பொருத்தமாக இருக்கும் போதும், சந்தோஷமாக இருக்கும் போதும், கோபமாக இருக்கும் போதும் நீரமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னார். மனிதன் கோபமாக இருக்கும் போது அவன் என்ன சொல்கிறான் என்ன செய்கிறான் என்ற நிதானமே இழந்து விடுகிறான். அந்த நேரத்தில் தப்பும் தவறுமாக எத்தனையோ விஷயங்கள் நடந்து விடுகின்றன. நபி சொல்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கும் போதும் கோபமாக இருக்கும் போதும். இன்னொரு விஷயம், யாரின் மீது பிரியம் இருக்கிறதோ, யாரின் மீது கோபம் இருக்கிறதோ, அந்த கோபமான நபர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பிரியமான நபர்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் என்று வரும்போது எது நியாயமோ எது நீதமோ அதை தீர்ப்பு செய்யுங்கள். இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இவர் நமக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியவர், இவர் நமக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார் என்ற அந்த நிலையிலெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். 3வது வல் கஸ்த ஃபில் கினா வல் ஃபக்ர். செல்வம் அதிகமாக இருக்கும் போதும், வறுமை அல்லது ஏழ்மை இருக்கும் போதும் நடுத்தரமான முறையில் செலவு செய்ய வேண்டும்.
அன்பானவர்களே, காசுகள் கூடுதலாக இருக்கும்போது கணக்கு வழக்கு இல்லாமல் வரம்பு மீறி செலவு செய்வது, காசுகள் இல்லாமல் இருக்கும்போது ரொம்பவும் மிடுமையாக நடந்து கொள்வது, அல்லது ஏழ்மையாக இருக்கும்போது கூட நம்முடைய மதிப்பு என்னாவது மரியாதை என்னாகுவது என்று கடன்கள் வாங்கி செலவு செய்வது, இந்த இரண்டும் கூடாது. எவ்வளவு காசு இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு செலவுக்காக ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதிக்கு உட்பட்டு செலவு செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். நபி சொன்னார், நபி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா, குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று தெளிவாகவே குர்ஆனில் வந்திருக்கிறது. இந்த 3 விஷயம். அடுத்து 4வது ஒரு விஷயம், அன் அஃபுவ அம்மன் வலமனி. நபி சொல்கிறார்கள், எனக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் அவர்களை நான் மன்னித்து விட வேண்டும், பழி வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் என்ன கட்டளையிட்டிருக்கிறார். மிக உயர்ந்த பண்பு, உன்னதமான பண்பு. நிறைய நேரங்களில் நாம் பாதிக்கப்பட்டிருப்போம். மற்றவர்கள் நம்மை கேவலப்படுத்தியிருப்பார்கள், மற்றவர்கள் நம்மை திட்டியிருப்பார்கள், மற்றவர்கள் நம்மை அடித்தும் இருப்பார்கள். அந்த நேரங்களில் நாம் நடந்தது நடந்துவிட்டது, மன்னித்து விடுவோம் என்ற அந்த உயர்ந்த பண்பை கையாள வேண்டும். மன்னிப்பு சாதாரணமான விஷயம் அல்ல அன்பானவர்களே. சில நேரங்களில் அல்லாஹ் சொல்வான், நாளைக்கு என்னுடைய தர்பாருக்கு வரும்போது பாவ குவியல்கள் உனக்கு நிறைய இருக்கும். அந்த நேரத்தில் நான் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, விரும்பவில்லையா? மன்னிக்க வேண்டும் என்று விரும்புவாய். நான் மட்டும் உன்னை மன்னிக்க வேண்டும். நீ தப்புகள் செய்தாலும் தவறுகள் செய்தாலும், என்னை திட்டிருந்தாலும், என்னுடைய கட்டளைக்கு கீழ்பணியாமல் இருந்தாலும், உனக்கு உன்னை போன்ற யாராவது ஒரு நபர் தப்பு செய்திருந்தால் நீ மன்னிக்க மாட்டாயா? உனக்கு ஒரு நீதியா, எனக்கு ஒரு நீதியா என்று அல்லாஹ் கேட்பான். எனவே நபி அவர்களை பொறுத்தவரை மன்னிப்பது கட்டாய கடமையாக ஆகிவிட்டது. அன்பானவர்களே, அவர்கள் பழிக்கு பழி வாங்கவே கூடாது. ஆனால் நமக்கு ஒரு சலுகை இருக்கிறது. வேண்டுமானால் யார் நமக்கு அநியாயம் செய்திருக்கிறார்களோ அதே அளவு ஒரு இன்ச்சு கூட கூடுதல் இல்லாமல் குறைதல் இல்லாமல் பழிக்கு பழி வாங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நபி அவர்களுக்கு அந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். ஆனால் நபியுடைய சமுதாயமாக நாம் பக்குவப்படாததின் காரணமாக மனித இயல்பின் பிரகாரம் நமக்கு சில நேரங்களில் கோபங்கள் வந்துவிடும் என்பதற்காக திட்டியவர் எவ்வளவு திட்டினாரோ அதே அளவு திட்டலாம். கேவலப்படுத்தியவர் எந்த முறையில் கேவலப்படுத்தினாரோ, எந்த இடத்தில் கேவலப்படுத்தினாரோ, சில நேரங்களில் 2 பேருக்கு மத்தியில் கேவலப்படுத்தியிருப்பார், 2 பேருக்கு மத்தியில் நாமும் கேவலப்படுத்தலாம். சில நேரங்களில் முச்சந்திகளில் கேவலப்படுத்தியிருப்பார், முச்சந்தியில் நாமும் கேவலப்படுத்தலாம். ஆனால் அவர் கேவலப்படுத்தியதை விட நாம் கேவலப்படுத்தியது கூடுதலாக ஆகிவிட்டால் நாளைக்கு மறு உலகத்திலே தராசு தட்டிலே நிறுத்து பார்க்கும் போது அநியாயம் செய்தவர்கள் நாம் முதல் நபராக இருக்கலாம். ஆனால் அநியாயத்திற்கு பழி வாங்கியவர் 2வது நபராக இருந்தாலும் அவர் பழி வாங்கின அந்த முறை இருக்கிறது கூடுதலானதன் காரணமாக கஷ்டத்திற்கும் பெரும் கஷ்டத்திற்கும் நாளைக்கு ஆளாகிவிடுவார். அசிலமன் சகானி, என்னுடைய உறவு யார் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று என்னுடைய ரப்பு கட்டளை இருக்கிறான். அன்பானவர்களே, இது பொதுவாக நிறைய சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். நம்முடைய உறவினர்களை விட்டும் நாம் ஒதுங்கி இருப்போம். அவர்கள் நம்மை விட்டும் தூரமாக இருப்பார்கள். நாம் முயற்சி செய்து அந்த உறவை உண்டாக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்வோம். சில நேரங்களில் அவர்கள் முயற்சி செய்தாலும் கூட நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் முயற்சி செய்தாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய உறவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் அண்ணன் தம்பிகளாக இருப்பவர்கள், நெருங்கிய உறவினர்களாக இருப்பவர்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள். இது மார்க்கத்திற்கு மிக தூரமான விஷயமாக இருக்கிறது. ஹரமனி, எனக்கு யார் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டிருப்போம் அன்பானவர்களே, கடன் கேட்டிருப்போம், தர்மம் அல்ல. அவரிடம் காசு இருக்கு நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் கொடுக்க மறுத்து விட்டார். அல்லாஹ் தஆலா உலகத்தை ஒரே மாதிரி வைக்க மாட்டாங்க. நேற்று கஷ்டத்தில் இருந்தவர்கள் இப்போது சுகமாக இருப்பார்கள், நேற்று சுகமாக இருந்தவர்கள் இப்போது கஷ்டமாகிடுவார்கள். இன்று நேற்று பணம் இருக்கும்போது நாம் கேட்ட அவர் கொடுக்க மறுத்த அவருக்கு இன்று தேவை ஏற்பட்டு விட்டது. அவரும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தார், கடைசியில் நம்மிடமே வந்து விட்டார். இந்த நேரத்தில்
நேற்று எப்படி நடந்து கொண்டாய், நான் கேட்டேனே நீ கொடுக்கவில்லையே என்ற அந்த நிலைகளையெல்லாம் விட்டு, சரி அல்ஹம்துலில்லாஹ் என்னிடம் காசுகள் கூடுதலாக இருக்கிறது, நான் தருகிறேன் என்று உதவி செய்ய வேண்டும். இது உயர்ந்த பண்பு. வாயகூன நுத்துகி திக்ரா, நபி சொல்கிறார்கள், நான் பேசுகின்ற பேச்சு அல்லாஹுவை ஞாபகம் செய்யக்கூடியதாக, அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய பேச்சுகள் அது நல்ல பேச்சாக இருக்க வேண்டும், உண்மையான பேச்சாக இருக்க வேண்டும், நேர்மையான பேச்சாக இருக்க வேண்டும், திக்ராக இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதுதலாக இருக்க வேண்டும், உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இருந்தால் உயர்ந்த பண்புடையவர்களாகவும், வசம்தி திக்ரா, என்னுடைய மௌனம் சிந்தனைக்குரியதாக இருக்க வேண்டும். மௌனமாக இருக்கிறோம், யாரிடமும் பேசவில்லை, கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்தாலும் கூட நான் ஒரு நாளைக்கு மரணம் அடைந்து விடுவேன், மரணம் அடைந்த பின்பு கபரில் வைக்கப்படுவேன், அந்த கபரில் யாருமே இருக்க மாட்டார்கள். இப்போது நான் வீட்டிலே அக்காவோடு அம்மாவோடு மனைவியோடு மக்களோடு இருக்கிறேன், நாளைக்கு கபரில் நான் தனியாக இருக்கும்போது என் நிலை என்ன ஆகும் போன்ற மறு உலகத்தின் சிந்தனைகளை கொண்டு வந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபரி இபரா, என்னுடைய பார்வை படிப்பினை பெறக்கூடியதாக, எதை பார்த்தாலும் அதிலிருந்து ஒரு படிப்பினை தரும். மற்ற 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் வேடிக்கை வெறுமனே பார்க்கக்கூடாது. ஏன் சண்டை போட்டார்கள், என்ன காரணம், இந்த சண்டை உண்டாகுவதற்கு யார் அசல் காரணம், இங்கே யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனையை கொண்டு வந்து இப்படிப்பட்ட நிலை என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அது எதை பார்த்தாலும் சரி, நல்ல விஷயங்களை பார்க்கிறோம். காலையில் வந்து பார்த்தோம் பள்ளிவாசலில் இருக்கிறார், அசரில் வந்து பார்த்தோம் பள்ளிவாசலில் இருக்கிறார், இஷாவில் வந்து பார்த்தோம் பள்ளிவாசல் இருக்கிறார், எப்போதும் பள்ளிவாசலில் தான் இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசை வர வேண்டும், இவரும் மனிதர் தானே, நம்மை போன்றவர் தானே, இவர் தெருவில் இருக்காமல் உச்சந்தையில் இருக்காமல் கூடுதலான நேரம் பள்ளிவாசல் இருக்கிறாரே, நம்மால் ஏன் முடியாது என்ற ஒரு ஆசை உண்டாக்கி கொண்டால், இன்று இல்லை என்றாலும் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு நாமும் அதை போன்று நம்முடைய அதிகமான நேரங்களை இபாதத்தில் கழிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்போம். எனவே நபி சொன்னார்கள், இந்த 9 விஷயங்களும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டது. இந்த 9 விஷயங்களும் உயர்ந்த பண்புகள், சிறந்த பண்புகள். இந்த பண்புகள் எந்த மனிதனிடம் இருக்குமோ அவர் உயர்ந்தவர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 9 உயர்ந்த பண்புகளையும் உடைய நன்மக்களாக இந்த ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தால் நம்மை ஆக்கி வைப்பானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாசுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم تقبل صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وخشوعنا. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم قنعنا ما رزقتنا وبارك لنا فيه واخلف على كل غائبة لنا بخير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ارحمنا اللهم ارحمنا اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. والحمد